என் தங்கப்பிள்ளையே, உன் வராகி, என் மீது ஆணையாக நான் உன் விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, 2 மணி நேரத்தில் நீ நினைத்தது நடக்கும். அப்படியானால் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும், இந்த 2 எழுத்தை மட்டும் உன் கைகளில் நீ ஒரு முறை எழுதிப்பார். நிச்சயமாக நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வரும். நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற சந்தோஷங்கள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, 2 ஆண்டுகளாக நடக்காத விஷயமா? 2 வாரங்களாக நாம் நடக்கவில்லை என்று வருந்துகின்ற விஷயங்களா? இந்த 2 மணி நேரத்தில் நடந்துவிடப் போகிறது என்று நீ நினைக்கலாம். அப்படி நம்பிக்கை கொண்டு நீ இருப்பாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடும். அதனால் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை, குறிப்பாக உன் அம்மா உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே. நான் இருந்து நடத்துவதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடிந்தால், நிச்சயமாக நான் சொல்வதை எல்லாம் பின்பற்றி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நீ நிலையாக என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள். எப்பொழுதுமே நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு அமையாமல் போயிருக்கலாம். நாம் ஆசைப்பட்டது எதுவும் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நான் விரும்பியது எதுவும் எனக்கு இதுவரையிலும் நடக்கவே இல்லை என்று ஒரு நொடி கூட உன்னால் அடித்து சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒரு சில விஷயங்கள் இதுபோன்று நடந்திருக்கிறதே தவிர, உன் வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்களும் பல உண்மையான அனுபவங்களும் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பது உண்மைதான். என் பிள்ளை, சரியானபடி இந்த வாழ்க்கையில் நாம் பயணிக்கும் பொழுதும், சரியான விஷயங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொழுதும், நமக்காக தெய்வம் என்ற ஒன்று உறுதுணையாக இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஏதோ ஓர் அதிசயம் நடக்கும் உன் வாழ்க்கையில், ஏதோ ஒன்று அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்று சொல்லி உன் அம்மா உன்னிடத்தில் பல முறை நான் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் மிக பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாமுமே உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய நேரமும் காலகட்டமும் கைகூடி வந்து விட்டது. என் குழந்தையே, உதவிகளை செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை. யாரும் நமக்கு எந்த வகையிலும் தொந்தரவுகளை கொடுத்து விடக்கூடாது என்றுதான் இங்கு எல்லா மனிதர்களும் நினைக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த வாழ்க்கையானது அவ்வளவு உணர்வு பூர்வமாக சென்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய உணர்வுகளுக்கு கிடைக்கின்ற மதிப்பை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற உண்மைகளை நீ இழந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது எல்லா நிலையிலும் உன்னை கை தூக்கி விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. எல்லா சூழ்நிலையிலும் உன்னை நான் நிச்சயமாக நல்லபடியாக கரை சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னுடைய மனதிற்குள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது என்றால், ஏதோ ஒன்று நாம் சரியானபடி பயணம் செய்ய நமக்கு துணை நிற்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்குமானால், நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உனக்கு சரியாக நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் தெளிவில் வைத்திருக்க வேண்டும். நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். விமர்சனம் தாண்டி உழைக்காத ஒரு மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும்.
அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் அதை சொன்னார்கள், இவர்கள் இதை சொன்னார்கள் என்று நினைத்துவிட்டு நீ உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து கொண்டிருக்காமல் நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை நீ எந்நாளும் உறுதி செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வெற்றியானது ஒவ்வொரு நாளும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நீ நினைத்திட்ட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக உனக்கு ஒவ்வொரு அதிசயங்களுமாக கொடுக்க போகின்றது. நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வந்துவிட்ட நேரம். இந்த வராகியும் உனக்கு வெற்றி செய்தியை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். மீதம் என்ன இருக்கிறது என்பது தெரியாமலேயே நாம் செலவுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக பெரிய பிரச்சனையாக இன்று இந்த வாழ்க்கையில் பணம் என்ற ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. மிக பெரிய துன்பமாக பணம் ஒவ்வொருவரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையை, எதையுமே அளவு தெரிந்து புரிந்து நாம் செய்ய வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, நீ காட்டும் அன்பை மனமார்ந்த உள்ளத்தால் ஒருவர் முழுமையாக உணராத வரை அவர்களுக்காக நீ உயிரையே கொடுக்க முன்வந்தாலும் எந்த பலனும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ எல்லா நிலையிலுமே சரியாகத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார். என் பிள்ளையே, எந்நேரமும் நமக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் நடக்கிறது என்று சொல்லி நீ வருத்தம் கொண்டிருக்காதே. எந்த நேரத்திலும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணரத் தொடங்கு. உன்னோடு நான் வருவதை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டால் உனக்கு நிறைய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக புரிதலை கொடுக்கும். என் குழந்தையே, தன்னை முழுமையாக அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான். இந்த உலகை முழுமையாக அறிந்தவன் கோபப்பட மாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்தவன் ஒருபோதும் வாழ்க்கையில் கஷ்டப்பட மாட்டான். இதுதான் உண்மை. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். என் குழந்தையே, எப்போதுமே உன்னை பெற்றவர்களிடம் பேசும் பொழுது நிதானமாக பேச வேண்டும். அவர்கள் உன்னிடம் கடன் படவில்லை. நீதான் இத்தனை காலமும் அவர்கள் உனக்கு செய்த பல நன்மைகளுக்காக அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறாய் என்பதனை மறக்கக்கூடாது. பொறுமை இழந்து நாம் பெரியவர்களிடம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நாளை நமக்கே திரும்ப வரும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. நாளை நமக்கே திரும்ப வந்து நம் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, என்ன வேண்டும் என்று நீ ஒவ்வொரு நொடியும் நினைக்கும் பொழுதுமே தெய்வம் நமக்கு நடத்தக்கூடிய நன்மைகளையும் நாம் கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும். தெய்வம் நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் தருகிறதோ அதையெல்லாமும் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையின் மிக பெரிய திறவுகோல் தன் நம்பிக்கை மட்டுமே. அது கொண்டு நீ இந்த வாழ்க்கையின் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டே இரு. எந்நாளும் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சி என்ற ஒன்று என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே சில நேரங்களில் எதுக்காக நாம் வாழ்கிறோம், ஏன் நாம் வாழ வேண்டும் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றுகிறதல்லவா? அப்பொழுது என் பிள்ளை, நீ ஒரு விஷயத்தை நினைவில் கொண்டாயா?
இந்த பிரபஞ்சத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஆசையில் வாழ்கின்ற மனிதர்களை விட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் முடிக்க வேண்டும், அப்படி என்கின்ற கடமைக்கு வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கும் நடைபிணமாக வாழக்கூடிய மனிதர்கள்தான் இங்கு அதிகம் அல்லவா? இது உண்மைதானே? என் குழந்தையே, பிறந்தேன் எதுவும் இல்லாமல், அலைந்தேன் எல்லாம் வேண்டும் என்று. சில நாட்களிலேயே அறிந்து கொண்டேன் எதுவுமே இந்த வாழ்க்கையில் நிரந்தரமில்லை என்று. கடைசியில் உணர்ந்தது உயிரும் நமக்கு சொந்தமில்லை என்று. கடக்கின்ற நொடி மட்டுமே நமக்கு சொந்தம் என்பதனை தெரிந்து கொண்டேன். இதுதான் வாழ்க்கை என்பதனை நான் புரிந்து கொண்டேன் என்று இங்கு சிலர் என்னிடம் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். என் பிள்ளைகள் பலரினுடைய எண்ணமும் இதுவாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் உன்னை எந்த நேரத்திலும் எந்த நிலைக்கும் அழைத்து செல்லும் என்பதனை தெரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு என் குழந்தை நீ இருந்து கொண்டிருப்பாயானால் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கும் நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய அதிசயத்தை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நிச்சயமான ஒரு நம்பிக்கை கொண்ட 2 எழுத்து வார்த்தை உன்னுடைய உள்ளம் கையில் நீ எழுத அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை மறந்து விடாதே. நீ எழுதக்கூடிய அந்த வார்த்தையானது அதிசக்தி வாய்ந்தவர்களாலும் மிக பெரிய நம்பிக்கை உள்ளவர்களாலும் மட்டுமே சாதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸ்ரீம் என்கின்ற 2 எழுத்து தந்திரமான மந்திரத்தை உன் உள்ளங்கையில் நீ எழுதிப்பார். என் பிள்ளையே, அதிகப்படியான சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். அதிகப்படியான மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்கும். நீ விரும்புகின்ற அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக நாம் விடியலில் கண் விழிக்கும் பொழுது இந்த வார்த்தையை உள்ளம் கையில் படித்தோமானால் அந்த நாளில் செல்வம் உன்னை தேடி வருவதை உன்னாலேயே சரியாக புரிந்து கொள்ள முடியும். நாம் விரும்பிய விஷயங்களும் நம்மை தொடர்ந்து வருவதை இந்த வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லாமும் சரியாகிவிடும். இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நமக்கு மாற்றங்களை கொடுத்துவிடும் என்று நீ நம்புவாயானால் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எல்லா நிலையிலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை தெரிந்து நீ முதலில் நம்பிக்கை கொண்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, நீ உன் கையில் இதை எழுதும் பொழுது அதனை கண்டு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திராத அளவிற்கு பல நன்மைகள் நடப்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். எதையும் நம்பிக்கையோடு செய், நல்லபடியாக செய். எந்த இடத்திலும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. அது மேலும் மேலும் உனக்கு வரக்கூடிய நல்லதை கூட தடுத்து நிறுத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து இவையெல்லாம் விலக்கி வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒருபோதும் என் பிள்ளை எதையுமே இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விடாமல் உனக்கான வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ சரியாக செய்து கொண்டிரு. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உனக்கு நடந்தே தீரும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.